கோவத்தால் வெளிநாடு சென்ற விஜய். சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சார் வந்து கோவப்பட்டு தான் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா கோவப்பட்டு தான் இவங்க வெளிநாட்டுக்கு கனடாவுக்கு கிளம்ப போகிறாரு. அவசரமாக அர்ஜென்ட்டாக ஃப்ளைட் பிடிச்சி கிளம்ப போகிறாரு. இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து விஜய் சாரை வந்து பிரிஞ்சு இருக்க முடியல அப்படி வந்துட்டு அளந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி உதவி செய்கிற வகையில் வெண்பா குட்டி போயிட்டு விஜய் சார்கிட்ட, டாடா எனக்கு வந்து இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, நானும் இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கேன், நானுங்க கூட கன்னடாவுக்கு வரட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம விஜய் சாரும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது, சரி நம்ம பொண்ணு ஆசாசியாக கேட்குறாங்க, கூப்பிட்டு போகலாமா இல்லை வேணாவா. இந்த ஒரு தருணத்தில் நம்ம விஜய் சாருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. எது பண்ணாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இவ ஒரு குட்டி குழந்தை, இவ வருங்காலத்தை இவ ஃபியூச்சரை எல்லாத்தையும் நம்ம நினச்சி தான் பண்ணணும். இப்போ வந்து இந்தியானா பெருவாளை நம்ம வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போகிறோன்னா அங்கே ஏதாச்சும் கல்ச்சர் மாறிச்சுன்னா அவள் லைஃபே மாறுறமே. அதனால் நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் ரொம்பவும் திங்க் பண்ணுறாரு. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து சரி இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு பின்னாடி சரி வெண்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து விஜய் சார்கிட்ட, டாடா மல்லியம்மாவும் கூப்பிட்டு போகலாமா, மல்லியம்மா பாவம் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காங்க, அவங்கள வந்து வெளியில் கூப்பிட்டு போகலாம், 2 வீக்ஸ் தானே, எப்படியாச்சும் அவங்களே கூப்பிட்டு போயிடலாம் டாடா, ப்ளீஸ் டாடா, போயிட்டு 3 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக அப்படின்ட்டு நம்ம விஜய் சார் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க வெண்பா குட்டி. நம்ம விஜய் சார் வந்து உடனே நம்ம மல்லியை பார்க்குறாங்க. மல்லி வந்து அப்படியே ஒரு கண்லேயே ஒரு கண் வித்தை காட்டுறாங்க. கண்லேயே அப்படியே லவ், ஒரே அன்பு, ஒரு பாசத்தை அப்படி பறக்க விட்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து அவங்க மல்லியோட கண் விதியில் வந்து மயங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வெண்பா குட்டிக்கிட்ட, வெண்பா குட்டி சரிப்பா உங்கள் விருப்பமே, நீங்கள் மல்லியை கூப்பிட்டு வரீங்கன்னா கூட்டின்னு வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக ஒத்துக்கிறாங்க. இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் வெண்பா குட்டிக்கும் ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு, எதுக்கெடுத்தாலும் நம்ம மல்லியை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க, எதுக்கெடுத்தாலும் நம்ம மல்லியை வந்து துன்புறுத்துறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து நம்ம டாடா வந்து நம்ம விஜய் வந்து கன்னடா கூட்டின்னு போகிறோன்னா மிகப்பெரிய விஷயங்க. உலக சாதனையிலேயே இந்த லிஸ்ட்டை வந்து சேர்த்தலாங்க. அவ்வளோ பெரிய விஷயங்க இந்த விஷயம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கன்னடா கிளம்புறதுனா இன்னும் அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு அந்த விஷயம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பூகம்பம் வெடிக்கும், என்ன ஒரு பிரச்சனை, ஒரு 7:30 ஆரம்பிக்குன்ட்டு சத்தியமாக யாருக்குமே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து கன்னடா கிளம்ப வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கன்னடாவுக்கு போயிட்டு நம்ம விஜய் சார் கூட ஜாலியாக இருக்கணும், நம்ம விஜய் சார் மனசை வந்து மயக்கிறணும், எப்படியாச்சும் அவங்க இத்தனை நாளாக நம்ம மேலே காட்டின வெறுப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு அந்த வெறுப்பை வந்து நம்ம அன்பை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியும் நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுட்டு நினச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து நான் சொல்கிறேன், மல்லியம்மா அங்கே போகிறோம், மாஸ் காட்டுறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், செல்ஃபியெல்லாம் எடுக்கிறோம், ஃபோட்டோலாம் எடுத்து தெறிக்க விட்றோம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்ன்ட்டு தெறிக்க விட்றோம். நாம் தான் இந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங்கு, இன்றைக்கி டுடே ட்ரெண்டிங்கு, டுமாரோ ட்ரெண்டிங்கெல்லாம் நாம் தான் அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு நம்ம வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட சொல்கிறோம். உடனே நம்ம மல்லி வந்து நம்ம பொண்ணா இது, நம்ம பொண்ணு படித்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறான். நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம பொண்ணு சின்ன வயசுலேயே கற்றுட்டு இருக்காளே, மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டியை பாராட்டி தள்ளுறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. எங்கே பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே புகழ்கிறாங்க. ஏன்னா ஓப்பனாக சொல்லிட்டா நம்ம வெண்பா குட்டி வந்து அப்புறம் படிக்காமல் போயிடுவாங்களோ அந்த ஒரு சுச்சுவேஷனுங்க